சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் மைக்ரோ பிரெயின் அபாகஸ் நிறுவனத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான அபாகஸ் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, பள்ளி மாணவர்களின் கணித கல்வியை மேம்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கான அபாகஸ் போட்டி நடத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மும்மொழி கொள்கை கொண்டுவரக்கூடாது, மொழி என்பது ஒருவருக்கொருவர் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்கு மட்டுமே தவிர அதனால் அறிவு வளராது என தெரிவித்தார். மேலும் திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் சுரங்கப்பாதை பணி தாமதம் குறித்த கேள்விக்கு, சுரங்கப்பாதை அமைக்க நடத்தப்பட்ட மண் சோதனையில் பெரிய வாகனங்கள் செல்லும் வகையில் சுரங்கப்பாதை அமைப்பது சிரமம் எனவும், எனவே சுரங்கப்பாதை அமைக்க புதிய திட்டத்தை உருவாக்கி பணிகளை முடிக்க தாங்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கோவில் நிலங்களை மீட்பது போன்று சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசரால் ஒரே ஒரு வக்பு சொத்தை மீட்டதாக காட்ட முடியுமா என திமுக அரசுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் சவால் விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் வக்பு உரிமை மீட்பு என்ற பெயரில் எஸ்டிபிஐ கட்சி நேற்று மாநாடு நடத்தியது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக், அண்ணாமலையும் உதயநிதியும் போடுகிற சண்டையை பார்த்தால் சொல்லி வைத்துக் கொண்டு சண்டை போடுவது போன்று தெரிவதாக கருத்து தெரிவித்ததோடு, அடித்து பார்த்தால்தான் எது பெருசு என்பது தெரியும் என திரைப்பட நகைச்சுவையை சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் திருப்பரங்குன்றம் போன்ற பிரச்சினை வராமல் இருக்க வேண்டும் என்றால் 1991 ஆண்டு வழிபாடு தொடர்பான சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிலங்களை மீட்பது போன்று சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கும் நாசரால் தங்களால் ஒரு இடத்தை வக்பு இடத்தை மீட்டும் என்று சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். கடந்த 600 ஆண்டுகளாக வழிபாட்டு உரிமையை வழங்கிக் கொண்டிருந்த திருப்பரங்குன்றம் தர்காவில் நேர்ச்சை செய்யும் வழிபாட்டு உரிமை தாங்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கிரசின் தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் செயல்பட்டு வருவதாகவும், டெல்லி தலைமையிடம் பேசி தமிழக மாநில தலைவரை மாற்றுவதற்காக தற்போது செயல்படாத மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைத்து மாணிக் தாக்கூர் செயல்படுவதாக கண்டித்து சோழவந்தானில் காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளர்கள் சோழவந்தான் காமராஜர் சிலைக்கு மனு கொடுத்தும் மற்றும் கருப்பு துணியை வாய் மற்றும் கண்ணில் கட்டிக்கொண்டு மாணிக் தாக்கூருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கோவையில் 25ஆம் தேதி இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் திமுக சார்பில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை டாடாபாத் பகுதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பொங்கலூர் பழனிசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து ரத்த தான முகாம், மருத்துவ முகாம், நலத்திட்டங்கள், பட்டிமன்றம், தெருமுனை பிரச்சாரம் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் நடத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டது. மேலும் வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு இந்தி மொழி எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இல்லங்களின் முன்பு கோலமிடுதல், துண்டு பிரசுர விநியோகங்கள் போன்ற முன்னெடுப்புகளும் நடத்தப்பட உள்ளதாக முடிவெடுக்கப்பட்டது. அது மட்டுமின்றி வருகின்ற 25ஆம் தேதி திமுக மாணவர் அணி உட்பட பல்வேறு இயக்கங்களின் மாணவர் அணியினர் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த முடிவெடுக்கப்பட்டது. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் வேலை செய்கிறார்கள் என்பதால் அதனை அங்கீகரித்து பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சின்னவள்ளிக்குளம் கிராமத்தில் ரூபாய் 18.50 லட்சம் மதிப்பில் புதிதாக அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது.
இதில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இதேபோன்று ரூபாய் 2,11,00,000 மதிப்பில் புதிதாக போடப்பட்டுள்ள தார் சாலையும் அமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், ஆண்களை விட அதிகம் வேலை செய்பவர்கள் பெண்கள்தான் என்றும் அதனை அங்கீகரித்து மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் விடுபட்ட தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மூன்று மொழிகளை படிப்பவர்களை ஆதரிக்கிறோம், ஆனால் திணிப்பதை விரும்பவில்லை என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேனி அருகே மதுராபுரியில் வருகின்ற 2ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டம் நடைபெறும் இடத்தில் நிகழ்ச்சிக்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, RB உதயகுமார் மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு பந்தக்கால் நடப்பட்டு கூட்டம் நடைபெறும் இடத்தினை ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தேர்தல் கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பார் என்றும் 3 மொழிகளை படிப்பவர்களை ஆதரிக்கிறோம், ஆனால் திணிப்பதை விரும்பவில்லை என்று கூறினார். அம்மா என்பது ஜெயலலிதாவிற்கு 100% பொருத்தமானது என்றும் அப்பா என்பது ஸ்டாலினின் தந்தை கலைஞர் கருணாநிதிக்கு பொருத்தமானது என்று தெரிவித்ததோடு, ஆனால் ஸ்டாலின் ஏன் தன்னை அப்பா என்று மக்கள் அழைக்க வேண்டும் என விரும்புகிறார் என தெரியவில்லை என்று கருத்து தெரிவித்தார். சொல்றது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு 100% பொருத்தமானது. எங்களை போன்றவர்களும் அம்மான்னு சொன்னான், என் மகனும் அம்மா சொன்னான், என் பேரனும் அம்மான்னு சொன்னான். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அப்பாவே அப்பான்னு சொன்னாங்க. அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர் அப்பா சொல்றத அவர் நினைக்கிறாருன்னா அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க. இது அம்மாங்கிறது பொதுவானது, அப்பாங்கிறது அவங்க அப்பாவுக்கு பொருத்தமானது. ஐயா கலைஞர் ஐயா அவர்களுக்கு இவரு அப்பா விரும்புறாருன்னா ஒரு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு ஒரு உயிரை கொடுக்கிற ஒரு தந்தையுடைய பெயரை அவர் ஏன் விரும்புறாரு எங்களுக்கு தெரியல. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் தாய் சேய் நலனை மேம்படுத்தும் வகையில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகாலம் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி அச்சதை தூவி கர்ப்பிணிகளை வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் OPS செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்த அவர், திராவிட வரலாற்றில் இருமொழி கொள்கைதான் உள்ளது என்றும் இருமொழி கொள்கைக்குதான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். தேர்தல் இன்னும் ஓராண்டு இருக்கிறது. தேர்தல் சமயத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் முடிவு ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் இருமொழிக் கொள்கைதான் வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதையும், நான் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் எழுந்த கேள்விகள் அனைத்திற்கும் இருமொழிகள் தான் எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு புதிதாக ஒரு அப்பா பிறந்திருக்கிறார் என்று முதலமைச்சரை முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் விமர்சித்து பேசினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அருவப்பாக்கத்தில் அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் ஏற்பாட்டில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
அப்போது மேடையில் பேசிய சி.வி. சண்முகம், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சினைக்காக போராடுகிற இயக்கமாக அதிமுக உள்ளதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4 வருடங்களில் பால் விலை, மின்சாரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்திற்கு புதிதாக வந்துள்ள அப்பா வீட்டு வரி, பால் விலை, மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ளார் என்று விமர்சித்தார். இன்னைக்கு அனைத்து விலைவாசிகளும் உயர்ந்திருக்கிறது, அனைத்து கட்டணமும் உயர்ந்திருக்கிறது. கூலி உயரல, சம்பளம் உயரல, 100 நாள் வேலை வாய்ப்பு இல்ல, முறையாக இல்ல. 150 நாள் தரனாரு, 100 நாள் கூட இல்ல. வேலை செய்த 10 நாள் வேலை செய்த 10 நாள் கூட பணம் வரல. இப்படிப்பட்ட ஆட்சி கேட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. புதுசா உங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஒரு அப்பா பிறந்துக்கிறார். உங்களுக்குலாம் அந்த அப்பா சொல்றாரு, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்த திமுக ஆட்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? விவசாயிகள் நல்லா இருக்கீங்களா? அவர் சொல்ற இன்னைக்கு இந்த அரசு மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. மத்திய அரசு தமிழகத்தை எவ்வளவு வஞ்சித்தாலும் தமிழகத்தை உயர்ந்த அளவுக்கு கொண்டு செல்ல முதலமைச்சர் கடுமையாக பாடுபடுவார் என அமைச்சர் டி.ஆர். ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே முக்கடம், சாத்தனூர், நல்லிக்கோட்டை, மூவானல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். அவ்வகையில் நல்லிக்கோட்டை கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூடத்தை திறந்து வைத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அதனை செய்து முடிப்பார் என்பதற்கு சான்றாக தற்போது இங்கு சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்கும் மிக சிறிய தொகையை கொண்டு தமிழ்நாடு இன்றைக்கு சுகாதாரத்திலும் கல்வியிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது என்று தெரிவித்த அமைச்சர், மத்திய அரசு தமிழகத்திற்கு எவ்வளவு வஞ்சகம் செய்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தை மேலும் மேலும் உயர பறக்க செய்வதில் வெற்றி பெறுவார் என்றும், தமிழகத்திற்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது என்றும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.